வெல்கம் டு டாடா ஐபிஎல் 2024. நம்ம எவ்ரிடே எவ்ரி மேட்சஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் லோயஸ்ட் பர்சன்டேஜ் நேற்று நடந்த மேட்ச் சந்தீப் சர்மா அவர் ஒரு நல்ல 5 விக்கெட்ஸ் பிக் பண்ணியிருந்தார். அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் செஞ்சுரி போட்டிருந்தார். அட் த சேம் டைம் ஒரு 3 லோ பிக் பர்சன்டேஜ் பிலோ 10% ஒரு 3 பிளேயர் ஃபேண்டசி டீமில் இடம் பெற்றிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற மேட்ச் ஃபேண்டசி ப்ரிடிக்ஷன் மேட்ச் நம்பர் 40. அந்த 40வது மேட்ச் வெனஸ்டே அண்ட் டைம் 24 ஏப்ரல் 2024 7:30 மணிக்கு அருண் ஜெட்லி ஸ்டேடியம், நியூ டெல்லி. இந்த மேட்ச் ஜியோ சினிமா அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் நம்ம நேரடியாக பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹெட் டு ஹெட் அண்ட் பிளேயர் பேட்டில் எவ்ரிதிங். ஸோ டெல்லி கேபிட்டல் அண்ட் குஜராத் டைட்டனுக்கான ஒரு பிளேயர் பேட்டில் ரிஷப் பண்ட் அண்ட் சுப்மன் கில். இந்த பிச் ஓவரால் போலிங்க்கு ரொம்ப டாமினேட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பிக் ஸ்கோர் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இந்த கிரவுண்டில் இந்த வெனியூவில் அதிகமாகவே இருக்குது. ஸோ கீ பாயிண்ட்ஸ் பார்ப்போம். இந்த கீ பாயிண்ட்ஸ் அருண் ஜெட்லி ஸ்டேடியம் இங்கே என்னென்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இதில் ஆவரேஜாக முதல் இன்னிங்ஸில் 157 ரன் அண்ட் ரெண்டாவது இன்னிங்ஸில் 145 ரன் அண்ட் அதுமாரி ஆவரேஜான 6 முதல் இன்னிங்ஸ் அண்ட் ரெண்டாவது இன்னிங்ஸ் சேம் அண்ட் பவுண்டரிஸும் சேம் அண்ட் ஆவரேஜாக விக்கெட் லாஸ் ஆகுது முதல் இன்னிங்ஸில் 7 அண்ட் ரெண்டாவது இன்னிங்ஸில் 5. பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 65 அண்ட் ரெண்டாவது இன்னிங்ஸில் 67 அண்ட் போலிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 41 ரெண்டாவது இன்னிங்ஸில் 97. ஃபாஸ்ட் 20, ஸ்பின் செகண்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் 37, ஸ்பின் முதல் இன்னிங்ஸில் 11 ரெண்டாவது இன்னிங்ஸில் 30 நடந்திருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு ஆவரேஜ் ஒரு மேட்ச் முன்ன பின்ன இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா ரன் போகும், செகண்ட் மேட்ச் கம்மியாக ரன் போகும். அது மேட்சை பொறுத்து ஆப்போனன்ட் டீமை பொறுத்து இந்த இது. ஆனால் இது ஒரு ஜென்ரலான ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிறதுனால இது ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம எடுத்துக்கணும். எங்கெங்கெல்லாம் பாயிண்ட்ஸ் வருது, எங்கெங்கெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கீ பாயிண்ட்ஸ். இந்த கீ பாயிண்ட்ஸ் டோட்டலாக இந்த அருண் ஜெட்லி ஸ்டேடியம் நியூ டெல்லியில் இருக்கிற இந்த கிரவுண்டில் 86 மேட்ச் ஓவராலாக நடந்திருக்கு. இந்த 86 மேட்ச்சில் முதல் பேட்டிங் பண்ணவங்க 39 தடவையும் ரெண்டாவது பேட்டிங் பண்ணவங்க 46 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. அப்போது சேசிங் கொஞ்சம் நல்லா போயிருக்கு. ஆனால் ஆல்மோஸ்ட் சேம். டெல்லி கேபிட்டல்ஸ் அட் அருண் ஜெட்லி ஸ்டேடியமில் டெல்லி விளையாடின அந்த ஸ்டேடியமில் 84 மேட்ச்சில் டெல்லி 32 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் 43 மேட்ச் தோற்றுருக்காங்க. ஸோ ஹோம் கிரவுண்ட்லேயே நிறைய மேட்ச் தோற்ற ஒரே டீம் டெல்லி கேபிட்டல்ஸ். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டெல்லி ரெக்கார்டு த லோயஸ்ட் ஐபிஎல் இன் கொல்கட்டா 2017 66க்கு 10. அதே மாதிரி டேவிட் வார்னர் ஸ்கோர் த மோஸ்ட் ரன்ஸ் இன் அருண் ஜெட்லி ஸ்டேடியம் 1047 ரன்ஸ் இன் 35 இன்னிங்ஸில். அட் த சேம் டைம் மோஸ்ட் ரன்ஸ் ரிஷப் பண்ட் 492 ரன்ஸ், ஹையஸ்ட் ஸ்கோர் 128, நாட் அவுட் 8-8. அண்ட் டெல்லி ரெக்கார்டு த ஹையஸ்ட் டோட்டல் ஐபிஎல் இந்த வெனியூ 2011 231 for 4. 2011 தான் 231க்கு 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. அண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் டிசி 162 அண்ட் ஜிடி 171. லோயஸ்ட் ஸ்கோர் டிசி 157 அண்ட் குஜராத் 125. இந்த ரெண்டு பேருக்கான ஹையஸ்ட் ஸ்கோர் அண்ட் லோயஸ்ட் ஸ்கோர் டெல்லிக்கு ரீசெண்டாக இருக்கு. பட் குஜராத் இப்போ இருக்கிற ஃபார்ம் படி ஒரு 125 அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்கு. எப்போனா கில்லு, சாய் சுதர்ஷன் இவங்க ரெண்டு பேரும் அடிக்கலனா. அதே மாதிரி இந்த அருண் ஜெட்லி ஸ்டேடியம்ல ஒரே மேட்ச்ல வார்னர் 100 அடிச்சிருப்பாரு. அட் த சேம் டைம் ருத்ராஜ் கெய்க்வாட், அதுக்கப்புறம் டாப் ஆர்டர் ஒரு 3 பிளேயர் இங்கே நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. போலர்ஸும் நல்ல விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஒரே மேட்ச்ல எல்லாமே நடந்திருக்கும். இதுதான் கீ பாயிண்ட்ஸ் இன் அருண் ஜெட்லி ஸ்டேடியம். T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் ஒரு 150 ரன்களுக்கு குறைவாக 22 முறையும், 150லேருந்து 169க்கு 23 தடவையும், 170லேருந்து 189 22 தடவையும், அபவ் 190 ஒரு 17 தடவையும் இங்கே T20 ஸ்கோரிங் பேட்டர்னாக அமைஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி அமைய வாய்ப்பு இருக்குன்னா அபவ் 190 அண்ட் ஸ்கோர் 170 to 189. இந்த 170 to 189 அப்படின்றது இது டெல்லிக்கு பாசிபிளான ஒரு ரெண்டு ஸ்கோரிங் பேட்டர்ன். இந்த ரெண்டு ஸ்கோரிங் பேட்டர்ன் ஜிடிக்கு பாசிபிளான ஒரு ஸ்கோரிங் பேட்டர்னா நம்ம நாளைக்கு எதிர்பார்க்கலாம். எப்போ ஜிடி இங்கே வருவாங்கன்னா சுப்மன் கில்லும் அண்ட் சாய் சுதர்ஷன் இந்த 2 எஸ்ஸும் அடிச்சாதான் இந்த பேட்டர்னுக்குள்ள வருவாங்க, இல்லைன்னா இந்த பேட்டர்னுக்குள்ள போயிடுவாங்க. நெக்ஸ்ட் வெனியூ ஸ்டேட்டஸ் பார்ப்போம். இந்த அருண் ஜெட்லி ஸ்டேடியம்ல வெனியூ ஸ்டேட்டஸ் டோட்டலாக 84 மேட்ச் 37 ஃபர்ஸ்ட் பேட்டிங் அண்ட் 46 செகண்ட் பேட்டிங். அண்ட் ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 160 அண்ட் ஆவரேஜான செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 140. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் ஸ்கோர் டெல்லி கேபிட்டல் 231 for 4, லோயஸ்ட் ஸ்கோர் 66க்கு 10.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான கான்செப்ட். இதுதான் நமக்கு வந்து மெயின் கான்செப்டாகவே இருக்கும். இப்போ ரீசெண்டாக நடந்த 2024 முதல் மேட்ச் இன் அருண் ஜெட்லி ஸ்டேடியம். அருண் ஜெட்லி ஸ்டேடியமில் விளையாடின முதல் ஆட்டம் ஏப்ரல் 20, 2024, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி. இங்கே சன்ரைசர் கடபார பேட்டிங், மம்முட்டி பேட்டிங், எல்லா வகையான பேட்டிங்கும் சன்ரைசர் கிட்ட இருக்கு. 266க்கு 7 விக்கெட் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில். டிராவிஸ் ஹெட் 89 ரன் அடிச்சிருந்தாரு. டெல்லி கேபிட்டலும் சும்மா இல்லை, 199 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க 19.1 ஓவரில். இதில் முதல் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு ஒரே ஒரு விக்கெட், ஸ்பின்னுக்கு 5 விக்கெட். ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 7 விக்கெட், ஸ்பின்னுக்கு 3 விக்கெட். நடராஜன் 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ டிராவிஸ் ஹெட், நடராஜன் வந்து டாப் ஃபேண்டசி பிக்கில் இந்த 2 பேருமே வந்திருக்காங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஹேண்ட் பவுலர். இதுதான் இந்த ஸ்கோர் கார்டில் நமக்கு சொல்ல வர்ற விஷயமே. ஒரு பவுலரு அண்ட் ஒரு பேட்ஸ்மேன் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளாக வராங்க. ஸோ அதை வந்து மைண்ட் செட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது டெல்லி வந்து 2023 162க்கு 8, குஜராத் 163க்கு 4 விக்கெட். ஸோ ஓவராலாக 20 ஓவர், இங்கே 18.1 ஓவர். முதல் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 5 விக்கெட், ஸ்பின்னுக்கு 3 விக்கெட். ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 4 விக்கெட், ஸ்பின்னுக்கு 0 விக்கெட். இங்கே குஜராத் டைட்டன் வான் பை 6 விக்கெட். இங்கே சன்ரைசர் வான் பை 67 ரன்கள். இதுதான் முக்கியமான மேட்ச். லாஸ்ட் இயர் நடந்தது. சிஎஸ்கே 223க்கு 3, டாப் ஆர்டர் 3 பேருமே அடிச்சிட்டாங்க. ருத்ராஜ் கைக்வாடு, கான்வே, அப்புறம் ரகான், இந்த 3 பேர் டாப் ஆர்டர் ஒரு 3 பேருமே செம்மடி அடிச்சிட்டாங்க. இதில் வந்து டாப் 3 ஆடுமே டாப் பிளேயிங்கில் வந்திருக்காங்க. அதே மாதிரி போலிங்லேயே வந்து சென்னை சூப்பர் கிங் வந்து தீபக் சகர், அப்புறம் பத்திரானா, இவங்கெல்லாம் நல்ல விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. ஓவரால் 9 விக்கெட்ஸ். முதல் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 3 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு 0 விக்கெட்டும். ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 6 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு 3 விக்கெட்டும் விட்டுருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு தெரியிற விஷயம் என்னன்னா, இங்கே ஸ்பின்னு ரெண்டாவது இன்னிங்ஸில் ஸ்பின்னு 3 விக்கெட், இங்கே ஸ்பின்னு 3 விக்கெட், இங்கே வந்து ஸ்பின்னு 0 விக்கெட், இங்கே வந்து ஸ்பின்னு 0 விக்கெட். ஆனால் முதல் இன்னிங்ஸில் இங்கே 3 விக்கெட். ஆக மொத்தம் ஸ்பின்னு வந்து 3 அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோ செகண்ட் இன்னிங்ஸோ வராங்க. அடுத்ததான மேட்ச் நம்ம பார்க்க போகிறது டெல்லி கேபிட்டல் 172க்கு 10 20 ஓவர், மும்பை இந்தியன்ஸ் 173க்கு 4 20 ஓவரில் முடிச்சிட்டாங்க. முதல் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 5 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு 3 விக்கெட்டும். இரண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 3 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு 0 விக்கெட்டும். ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம எப்படி டீம் பக் பண்ணலான்றது ஸ்கோர் கார்டு டீட்டெயிலாக யார் யார் என்னென்ன பிளேயர்ஸ் எவ்வளோ அடிச்சிருக்காங்க, எத்தனை விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க லாஸ்ட்டாக வீடியோவில் இருக்குது. அதுலேயும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பட் இதில் இருக்கிற கான்செப்ட் படி இந்த 2024 படி எடுத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் அதிகமான விக்கெட்டுகள் விழுது ஆல் அவுட் ஆகுறாங்க. ஆக மொத்தம் ஓவரால் பாருங்க 10 + 16 விக்கெட் வந்து விழுந்திருக்கு. ஸோ அப்போ போலருக்கு நம்ம நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டும். அட் த சேம் டைம் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காகவும் இருக்கு. 200 ரெண்டுமே 200 450 ரன்ஸ் கிட்ட வந்திருக்கு. ஸோ பேட்டிங்லேயும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பேலன்ஸ்டான ஒரு டீமாக நம்ம எடுக்கணும். இப்போ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 5 + 4 9 + 3 12 விக்கெட்ஸ். அதே மாதிரி இங்கே ஒரு 150 ஒரு 320 ரன் வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து நம்ம வந்து போலர் அண்ட் பேட்ஸ்மேனை கான்சன்ட்ரேட் ரெண்டுமே பண்ணணும். இங்கேயும் வந்து பேட்டிங்கில் நல்ல கான்ட்ரிபியூஷன், இந்த ரெண்டாவது இன்னிங்ஸில் போலிங்கில் நல்ல கான்ட்ரிபியூஷன். அப்போ ரெண்டுமே மிக்சட் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 10 விக்கெட் விழுந்திருக்கு. பேட்டிங் ப்ளஸ் போலிங். இங்கேயும் வந்து பேட்டிங். ஸோ போலிங்கும் எடுக்கணும், பேட்ஸ்மேனையும் எடுக்கணும். ஸோ 2 ஆங்கிள் இருந்துமே கேப்டன் வைஸ் கேப்டன் வருவாங்க ட்ரீம் டீமில். இதோட சேர்த்து ஒரு லோ பிக் பர்சன்டேஜ் நம்ம கண்டிப்பாக எடுக்க வேண்டும். லோ பர்சன்டேஜ்னா நேற்று சந்தீப் சர்மா 5 விக்கெட் எடுத்தார். நியூவா இன்ஜுரிக்கு அப்புறம் உள்ளே வந்தார், விக்கெட் எடுத்தார். யஷ் தாக்கூர் புதுசாக விளையாடும்போது 5 விக்கெட் எடுத்தார். இந்த மாதிரி ஒவ்வொரு புது பிளேயருமே உள்ளே வரும்போது விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ எடுக்கிற பட்சத்தில் நம்ம அந்த மாதிரி பிளேயரையும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸ்டாண்டர்டான ஒரு போலரையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் மைண்ட் செட் பண்ணி நம்ம அந்த டீமை கண்டிப்பாக கிரியேட் பண்ணணும். 8 விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா குஜராத் 2, டெல்லி கேபிட்டல் 1, ஓவரால் 3 மேட்சஸ் 8 விக்கெட்டில் விளையாடி இருக்காங்க. அண்ட் பாயிண்ட் டேபிள்ஸ் பாருங்கள். இந்த பாயிண்ட் டேபிள்ஸில் குஜராத் 6வது இடமும், டெல்லி கேபிட்டல்ஸ் 8வது இடமும், ஆர்சிபி மொத்தம் ஓவரால் 14 மேட்சஸ். இந்த 14 மேட்சஸில் இன்னும் ஒரு 6 மேட்சஸ் இருக்கும். 6 மேட்சுக்கு 6 வின் பண்ணால் கூட இங்கே ஓவராலாக எத்தனை வின்னு வரும்? 7 வின்னு வரும் ஆர்சிபி. இங்கே ஆல்ரெடி ஒருத்தர் 7 வின் இருக்காங்க. இங்கே 7 மேட்ச்சில் இவங்க எப்படியும் 7 வின்னுக்கு வந்துடுவாங்க. எஸ்ஆர்ஹெச்லேயும் ஒரு 7 வின்னு வந்துடுவாங்க. இந்த சிஎஸ்கே, எல்எஸ்ஜி, இந்த ஜிடியில் இவங்க யாராவது ஒருத்தர் 7 வின் வந்தால் கூட இவங்களுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும். ஏன்னா ரன் ரேட் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. இவங்க எல்லாருக்குமே டாப் ஆர்டரில் இருக்கிற எல்லாருக்குமே ரன் ரேட் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். நம்ம நாளைக்கு பார்க்க போகிற மேட்ச் 6வது இடம் 8வது இடத்துல இருக்கிற பிளேயர்ஸ் ஆன ஒரு பேட்டில். டெல்லி கேபிட்டலுடைய பாசிபிள் பிளேயிங் 11: டேவிட் வார்னர், பிருத்திவி ஷா, ஃப்ரேசர் மெக்கர்க், ரிஷப் பண்ட், ட்ரிஸ்டன் ஸ்டப், சாய் ஓப், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார்,
கலீல் அகமது அண்ட் இஷாந்த் சர்மா. இதுதான் டெல்லி கேபிட்டல்ஸுடைய பாசிபிள் பிளேயிங் 11. இந்த ஃப்ரேசர் மெக்கருக்கு வந்து நல்ல ஃபார்மில் இருக்காரு. 50-60 ரன் லாஸ்ட் மேட்ச் அடித்தார். டேவிட் வார்னர் இந்த அருண் ஜேட்லி ஸ்டேடியமில் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. இவருக்கும் வந்து நல்ல ஸ்கோப் இருக்கும். ரிஷப் பண்ட் இவர் ஒரு நல்ல பிளேயர். கிறிஸ்டன் ஸ்டப் திடீர்னு 2 விக்கெட்லாம் எடுக்கிறாரு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வார்னர், ஃப்ரேசர் மெர்க், ரிஷப் பண்ட் அண்ட் கிறிஸ்டன் ஸ்டப் இந்த 4 பேர் இம்பார்ட்டன்ட் பிளேயர். அதே மாதிரி இங்கே முகேஷ் குமார் அண்ட் கலீல் அகமது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். குல்தீப் யாதவ். ஸோ இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி நம்ம டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். டெல்லி கேபிட்டலோட லீடிங் பெர்ஃபார்மர் இன் டாடா IPL 2024 ரிஷப் பண்ட் 8 மேட்ச் 254 ரன்கள் அண்ட் பிரித்திவ் ஷா 6 மேட்ச் 174 ரன்கள் அண்ட் கிறிஸ்டன் ஸ்டப் 8 மேட்ச்ல 199 ரன்கள் அண்ட் போலிங்கில் பார்த்தீங்கன்னா கலீல் அகமது 8 மேட்ச்ல 10 விக்கெட் அண்ட் குல்தீப் யாதவ் 5 மேட்ச்ல 10 விக்கெட். ஸோ இந்த 5 பிளேயர் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயராக நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. வார்னரை நடுவில் ஒரு 50-50ல ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 60-40ல வார்னரை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டேவிட் வார்னர். 8 விக்கெட்ல 2 மேட்ச் 39 ரன் 19 ஆவரேஜ் அண்ட் வெளியில சூப்பரான ஆவரேஜ். இவரை வந்து நம்ம பிக் பண்ணலாம். அண்ட் பிரித்திவ் ஷா வந்து 3 மேட்ச் 24 ரன் 8 ரன் ஆவரேஜ் அண்ட் வெனியூல 22 ஆவரேஜ். சரி, 20+ ஆவரேஜ் எல்லாமே நம்ம நோட் பண்ணிப்போம். அண்ட் அபிஷேக் போரல் ஒரு இம்பேக்ட் பிளேயர். இவருக்கான வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. இவரும் 21 ரன் ஆவரேஜ். ஆனால் இவர் வந்து வாய்ப்பு கிடைக்காதவருக்கு. அண்ட் கிறிஸ்டன் ஸ்டப் 8 விக்கெட்ல அவர் இது வரைக்கும் விளையாடல அண்ட் வெனியூல புவர் பெர்ஃபார்மர். இவரை வந்து இந்த வெனியூல ஒரு மேட்ச் வச்சுலாம் நம்ம முடிவு பண்ண முடியாது. பட் இப்போதைக்கு அவர் இல்லை. ரிஷப் பண்ட் 4 மேட்ச் 190 ரன் 47 ரன் ஆவரேஜ். இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயர். வெனியூலையும் 37 ரன் ஆவரேஜ். அண்ட் அக்ஷர் பட்டேல் 4 மேட்ச் 40 ரன் 1 விக்கெட் அண்ட் வெனியூல 18 மேட்ச் 363 ரன் 1 விக்கெட் 13 விக்கெட்ஸ். அண்ட் லலித் யாதவ் 1 மேட்ச் 25 ரன் 1 விக்கெட் 4 மேட்ச் 19 ரன் 0 விக்கெட். குமார் புஷ்கரா ரீசெண்டாக உள்ள வந்திருக்காரு. 8 விக்கெட் எதுவும் விளையாடல. 3 மேட்ச் 24 ரன் அண்ட் டு நாட் பிளேல இருக்காரு. ஜெய் ரிச்சர்ட்சன் டு நாட் பிளேல இருக்காரு. நெக்ஸ்ட் ஆண்ட்ரிக் நார்ச்சியா வந்து 2 மேட்ச் 3 விக்கெட் 6 மேட்ச் 5 விக்கெட் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ். இஷாந்த் சர்மா லாஸ்ட்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டே வராரு. 13 மேட்ச் 15 விக்கெட். இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக். கலீல் அகமது 8 விக்கெட்ல 4 மேட்ச் 6 விக்கெட் அண்ட் 7 மேட்ச் 3 விக்கெட் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல நம்ம கலீல் அகமதை கொண்டு போகலாம். அப்புறம் சாய் ஓப், ஜேக்கர் ஃப்ரேசர் மெக்கர்க் அண்ட் முகேஷ் குமார். இப்போ இங்க வந்து சாய் ஓப் வந்து டிரா பண்ணுங்க அண்ட் ஃப்ரேசர் மெக்கர்க் வந்து 55 ரன். இவர் மஸ்ட் பிக்கா கொண்டு போங்க. இவர் 7 மேட்ச் 6 விக்கெட். இவரையும் மஸ்ட் பிக்கா கொண்டு போங்க. டெல்லி கேபிட்டல் இன்னிங்ஸ் வைஸ் பர்ஃபார்மன்ஸ். டேவிட் வார்னர் போத் இன்னிங்ஸ். மிச்சல் மார்ஷ் இல்லை. பிரித்வி ஷா ஃபர்ஸ்ட் பேட்டிங். ரிஷப் பண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங். கிறிஸ்டன் ஸ்டப் செகண்ட் பேட்டிங். அக்ஷர் பட்டேல் போத். சுமித் குமார் ஃபர்ஸ்ட் பேட்டிங். ஆண்ட்ரிக் நார்ச்சியா ஃபர்ஸ்ட் bowling. கலீல் அகமது போத் இன்னிங்ஸ். குல்தீப் யாதவ் ஃபர்ஸ்ட் bowling. முகேஷ் குமார் ஃபர்ஸ்ட் bowling அண்ட் அபிஷேக் போரல் ஃபர்ஸ்ட் பேட்டிங். ஓப்பனிங் பவர் பிளே ஓவர்ஸ். கலீல் அகமது, இஷாந்த் சர்மா, ஆண்ட்ரிக் நார்ச்சியா. இந்த 3 பிளேயர் வந்து பவர் பிளேயில் போடுவாங்க. இந்த 3 பேருமே தலா வந்து குஜராத் ஆடுறதுனால இந்த இஷாந்த் சர்மா அண்ட் கலீல் அகமது தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. இன்னிங்ஸ் பவர் பிளேயில் போல் பண்ணுவாங்க. இந்த 2 பேருமே டாப் ஆர்டர் ஒரு 2 விக்கெட் இல்லை 3 விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஜிடி வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஜிடி கொலாப்ஸ் ஆச்சுன்னா அங்கே ஓவரால் ஸ்கோர் வந்து ஜிடி வந்து ஒரு 140 ரன்ஸ்குள்ள அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஜிடியில் வந்து லோயர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் வர்ற பட்சத்தில் ஆண்ட்ரிக் நார்ச்சியா வந்து மிடில் ஓவர்லையும் டெத் ஓவர்லையும் போடக்கூடிய ஒரு போலர். ஸோ முகேஷ் குமார் அண்ட் கலீல் அகமது அண்ட் ஆண்ட்ரிக் நார்ச்சியா வந்து டெத் ஓவர்லையும் சில டைம்ஸ் வந்து போல் பண்ணுறாரு. 16வது ஓவர்லேருந்து 20வது ஓவர் வரைக்கும் போல் பண்ணுறாரு. அண்ட் டேவிட் வார்னர் உமேஷ் யாதவ் கிட்ட 5 தடவை அவுட் ஆயிருக்காரு. அக்ஷர் பட்டேல் உமேஷ் யாதவ் அண்ட் ரஷீத் கான் கிட்ட 2 தடவையும், பிரித்திவ் ஷா உமேஷ் யாதவ் கிட்ட 2 தடவையும், ரஷீத் கான் கிட்ட 1 தடவையும் அவுட் ஆயிருக்காங்க. ஏன்னா குஜராத் நியூ டீம்ஸ்ன்றதுனால நிறைய பிளேயருக்கு வந்து அங்கே ஆப்ஷன்ஸ் இல்லை. அண்ட் குஜராத் டைட்டனுடைய பாசிபிள் பிளேயிங் 11 சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், மேத்யூ வைட் இல்லைன்னா விர்திமின் சாகா, அபினவ் மனோகர், விஜய் சங்கர், ராகுல் டெவாட்டியா, ஷாருக் கான், ரஷீத் கான், நூர் அகமது, ஸ்பென்சர் ஜான்சன், உமேஷ் யாதவ் அண்ட் மோகிஷ் சர்மா இம்பாக்ட் பிளேயர். ஜிடியில் வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க, ஷஃபிள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் மைண்ட் செட் பண்ணும்போது ஜிடியில் ஒரு கான்ஸ்டன்டான ஒரு பிளேயிங் 11 வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஜிடியோடைய டாடா IPL 2024 லீடிங் பெர்ஃபார்மர் பார்ப்போம்.
இதில் ஃபர்ஸ்ட்டாக வர்றது சாய் சுதர்ஷன் 6 மேட்ச் 226 ரன்கள். இந்த டாப் லீடிங்கில் இவர் இருக்கார். அதே மாதிரி சுப்மன் கில் 255 ரன் முதல் இடத்துல இருக்கார். ராகுல் டெவாட்டியா 103 ரன்கள் 6 மேட்ச். அண்ட் மோகித் சர்மா 8 விக்கெட். அண்ட் உமேஷ் யாதவ் 7 விக்கெட் 6 மேட்ச். ஸோ இந்த 5 பிளேயர் வந்து நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சுப்மன் கில். 29 ரன் ஆவரேஜ் 8 விக்கெட்டில் 13 மேட்ச் 380 ரன். அண்ட் வெனியூவில் 3 மேட்ச் 55 ரன் 18 ரன் ஆவரேஜ். வெனியூவில் கொஞ்சம் புவராக தான் இருக்கார். லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் 37 72 19 89 நாட் அவுட். இந்த மாதிரி ஒரு நாக் வந்து நாளைக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கலாம். ஸோ இவர் வந்து ஒரு 60-40 ஆப்ஷன்ஸில் சுப்மன் கில் ஒரு 4 டீம்னா 2 டீம் சுப்மன் கில் சாய் சுதர்ஷன் எடுங்க. 2 டீமில் 2 பேருமே ட்ராப் பண்ணுங்க. நேற்று மேட்ச்சில் மும்பை டாப் ஆர்டர் ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் அண்ட் சூரியகுமார் அதை 3 பேர் எப்படி ட்ராப் பண்ணாங்களோ அந்த மாதிரி வித்திமின் சாகா, சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் ட்ராப் பண்ணிட்டு கலீல் அகமது, இஷான் சர்மா யார் பவர் பிளே போடுறாங்களோ அந்த ஓவர்ஸை கேப்டன் வைஸ் கேப்டனாக எடுத்துக்கோங்க. சாய் சுதர்ஷன் 2 மேட்ச் 74 ரன், 1 மேட்ச்சில் 62 ரன், மஸ்ட் பிக் பிளேயர். ரீசெண்டாக பாருங்கள் எல்லா மேட்சஸுமே ஒரு 30 ரன்னில் இருக்கார். 31 35 31 33 45 37 45. ஸோ ரீசெண்டாக விளையாட எல்லா மேட்சஸுமே 30 ரன்ஸ் கிட்ட வராரு. கண்டிப்பாக ட்ரீம் டீமில் இருப்பார். இவர் வந்து மஸ்ட் பிக்காக நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்பொழுது யாரெல்லாம் மஸ்ட் பிக். இப்போ சுப்மன் கில் 35 72 89 ஒரு மேட்ச் தான் 19 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிருந்தா மேபி ட்ரீம் டீமில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ அந்த மாதிரி மஸ்ட் பிக் பிளேயர்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணணும். குஜராத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பிளேயர் தவிர பேட்டிங்கில் மஸ்ட் பிக்காக லோ மிடில் ஆர்டரில் யாராவது அன்எக்ஸ்பெக்டடாக தான் வந்துகிட்டு இருக்காங்களே தவிர கான்சிஸ்டண்ட்டாக யாருமே வரல. நெக்ஸ்ட் வித்திமன் சாகா 21 மேட்ச் 272 ரன் 21 ஆவரேஜ். அண்ட் வெனியூவில் 6 மேட்ச் 60 ரன் 12 ரன் ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் வந்து ரொம்ப புவர் பெர்ஃபார்மராக இருக்குது. அண்ட் ரீசெண்டாக 13 11 25 21. ஸோ எதுவுமே வந்து ஒரு 20 ரன்ன்றது இங்கே மட்டும்தான் 25 21. மீதி எல்லாமே ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் விஜய் சங்கர் அவர் விளையாடுறதில்ல. ஆனால் 8 விக்கெட்டில் 8 மேட்ச் 19 ரன் 98 ரன் 14 ஆவரேஜ். அண்ட் 10 மேட்ச் 170 ரன் 42 ஆவரேஜ். ஸோ விளையாடுறாருனா இவரை வந்து ட்ரை பண்ணுங்கள். லைன் சப்போர்ட்டில் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அஸ்மத்துல்லா ஓமர் ஷா இவர் லாஸ்ட் மேட்ச் உள்ளே வந்தவர் 13 ரன் 0 விக்கெட் டு நாட் போல். அண்ட் கேன் வில்லியம்சன் இவர் நல்ல ஆவரேஜ் இருக்குது அந்த கிரவுண்டில். 13 மேட்ச். சப்போஸ் இவர் உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா இவரையும் மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணுங்க. 54 ரன் ஆவரேஜ் 8 விக்கெட்டில். அண்ட் வெனியூவில் 76 ரன்கள் ஆவரேஜ். நெக்ஸ்ட் ரஷீத் கான் 16 மேட்ச் 21 விக்கெட் 8 விக்கெட்டில். அண்ட் இவரும் ஒரு மஸ்ட் பிக் பிளேயர். வெனியூவில் வந்து 6 மேட்ச் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. 24 ரன்ஸ் ப்ளஸ் 1 விக்கெட் 2 விக்கெட்ஸ். ஸோ ரீசெண்டாக நல்ல ஃபார்ம்லேயும் இருக்கார். பேட்டிங் ப்ளஸ் போலிங் ப்ளஸ் கேச்சிங் பாயிண்ட்லேயும் இவர் வந்து 2 or 3 கேச்சஸ் பிடிக்கிற இடத்துல இருப்பார். ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு ஒரு 10-15 ரன் அடித்தா கூட ஒரு ட்ரீம் டீமில் வந்துடுவார். ராகுல் டெவாட்டியா 3வது இடத்துல லீடிங் ரன் ஸ்கோரரில் இருக்கார் குஜராத்தில். அண்ட் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் 8 விக்கெட்டில் வந்து 8 மேட்ச் 12 ரன் 2 விக்கெட் 124 ரன் 2 விக்கெட். அண்ட் வெனியூவில் 7 மேட்ச் 24 ரன் 2 விக்கெட். ரீசெண்டாக 36 22 30 23. ஸோ லோயர் மிடில் ஆர்டர் டாப் ஆர்டர் காலி ஆகிறாங்கன்னா இவங்களெல்லாம் நீங்கள் மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணுங்கள். ஸோ 100 அகமது ஸ்கிப் பண்ணுறேங்க. அண்ட் உமேஷ் யாதவ் அண்ட் சந்தீப் வாரியர் லாஸ்ட் மேட்ச் 0 விக்கெட். அண்ட் உமேஷ் யாதவ் 13 மேட்ச் 14 விக்கெட். வெனியூவில் 30 மேட்ச் 31 விக்கெட். ஒரு டீசன்ட் பிக்கு. ஸோ இவர் டீசன்ட் பிக்கு, இவர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். தர்ஷன் நிலக்கண்டே ஷாய் கிஷோர் 4 விக்கெட் எடுத்திருக்காரு லாஸ்ட் மேட்ச். அட் த சேம் டைம் வந்து மோகித் சர்மா 8 விக்கெட்டில் 13 மேட்ச் 14 விக்கெட். அண்ட் வெனியூவில் 5 மேட்ச் 7 விக்கெட். இவரும் வந்து நமக்கு ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பார். மேத்யூ வேட், அபினவ் மனோகர் அண்ட் ஷாருக் கான் இந்த 3 பேருமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஏதாவது ஒரு மேட்ச்சில் ஷாருக் கான் இருந்தாருன்னா ஏதாவது ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச்சில் ஒரு மேட்ச்சில் வந்து அவரை ட்ரை பண்ணுங்கள். Shubman Gill both innings, Sai Sudarshan first batting and Vithimin Saga first batting, Vijay Shankar both innings, David Miller second batting, Kane Williamson first batting, A. Omar Asai second bowling more wickets, and Rashid Khan both, and Umesh Yadav first bowling, Sai Kishore both innings, and Darshan Alkande both innings, Mogi Sharma both innings, and Noor Ahmed second bowling, and Rahul Tewatia both innings. குஜராத் டைட்டனுடைய பவர் பிளே ஓவர்ஸ் உமேஷ் யாதவ்
அஸ்மத்துல்லா, ஓம்ரா சாயித், ஸ்பென்சர் ஜான்சன் இந்த 3 பிளேயர் வந்து மஸ்ட் பிளேயர். பவர் பிளேயில் போல் பண்ணக்கூடிய குஜராத் டைட்டனுடைய போலர்ஸ். ரஷீத் கான் மிடில் ஓவர்லேருந்து 6th ஓவர்லேருந்து இவர் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் டெத் ஓவர்ஸில் போடக்கூடியது தர்ஷன் நல்கண்டே, மோகித் சர்மா, ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் ரஷீத் கான். ஸோ மோகித் சர்மா டெத் ஓவரில் கண்டிப்பாக போடுவார், ஸ்பென்சர் ஜான்சன் டெத் ஓவரில் கண்டிப்பாக போடுவார். இந்த 2 பிளேயருமே வந்து 1 or 2 விக்கெட்ஸ் கண்டிப்பாக எடுப்பாங்க. ரஷீத் கான் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இந்த டெத் ஓவர்ஸ். விர்த்திமின் சாகா பிளேயர் பேட்டில், குஜராத்தோட பிளேயர் பேட்டில் விர்த்திமின் சாகா ஆண்ட்ரிக் நார்ஜியா கிட்ட 2 விக்கெட்டும், இஷாந்த் சர்மா, குல்தீப், கலீல் அகமத் இவங்க கிட்ட தலா 1 விக்கெட்டும் விட்டுருக்காரு. ராகுல் டெவாட்டியா, அக்ஷர் அண்ட் நார்ஜியா அண்ட் இஷாந்த் ஆளுகிட்ட ஒரு விக்கெட் விட்டுருக்காரு. விஜய் சங்கர், அக்ஷர் அண்ட் குல்தீப் அண்ட் மிச்சல் மார்ஷ் 1 விக்கெட். டேவிட் மில்லர், குல்தீப் யாதவ் கிட்ட 2 விக்கெட்டும், ஆண்ட்ரிக் நார்ஜியா கிட்ட 1 விக்கெட்டும், மேத்யூ வேட், அக்ஷர் பட்டேல் கிட்ட 1 விக்கெட்டும், சுப்மன் கில், நார்ஜியா அண்ட் கலீல் அகமது கிட்ட 2 விக்கெட்டும் விட்டுருக்காங்க. ஸோ இந்த 2 பேர் விக்கெட் எடுத்தாங்கன்னா சுப்மன் கில் காலினா ஜிடி காலி ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து குஜராத்தோடைய பிளேயர் பேட்டில்ஸ் இருக்குது. இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இப்போ லாஸ்ட்டாக வந்து நேற்று நடந்த மேட்ச் வந்து சந்தீப் சர்மா உள்ளே வந்திருக்காரு. ஸோ நேற்று ஒரு 3 பிளேயர் உள்ளே வந்திருக்காங்க. நீங்கள் ட்ரீம் டீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் உள்ளே வந்திருப்பாங்கன்னு. இதில் இந்த பாயிண்ட்ஸில் பாருங்கள், ஃப்ரேசர் மேக்கருக்கு 83 பாயிண்ட், 7.93%. ஸோ இவர் வந்து நேற்று ட்ரீம் டீமில் லாஸ்ட்டு இதில் வைஸ் கேப்டனாகவே இவர் வந்திருக்காரு. அடுத்ததான் வந்து நேற்று நடந்த மேட்ச் பார்ப்போம். நேற்று நடந்த மேட்ச்சில் என் வதேரா 3.64%. என் வதேராங்கிறவர் 3.64%. வதேரா மும்பை இந்தியன்ஸ். இவர் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 74 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. 74 பாயிண்ட்ஸ் எடுத்து 4வது இடத்துல இருக்கார். 11 பிளேயரில் 4வது பிளேயர், டாப் பிளேயராக இருக்கார். சந்தீப் சர்மா 159 பாயிண்ட்ஸ். இவருடைய பர்சன்டேஜ் வந்து 9.42% சந்தீப் சர்மா எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர் வந்து பியூஷ் சாவ்லா. பியூஷ் சாவ்லா வந்து 8%. அவர் எடுத்த பாயிண்ட் வந்து 38 பாயிண்ட். அதே மாதிரி முகமது நபியும் பார்த்தீங்கன்னா 8% தான் எடுத்திருக்காங்க. 8% செலெக்ஷனில் அவர் எடுத்த பாயிண்ட்ஸ் வந்து 31 பாயிண்ட்ஸ். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா முகமது நபி 8%, 31 பாயிண்ட் முகமது நபி. அதுக்கப்புறம் பியூஷ் சாவ்லா 8%, 38 பாயிண்ட். அதுக்கடுத்து தான் என் வதேரா மும்பை இந்தியன்ஸ் 74 பாயிண்ட், 3%. அண்ட் சந்தீப் சர்மா 5 விக்கெட்டு, 9.42%. இதெல்லாம் ஏன் நம்ம பார்க்குறோன்னா பிலோ 10க்குள்ளேயே 4 பிளேயர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. ஆவரேஜாக 2 பிளேயர் வந்து உள்ளே வராங்க. 2 பிளேயர் வந்து பிலோ 10%க்குள்ளே உள்ளே வராங்க. ஸோ நான் இந்த மேட்சுக்கு குஜராத்துக்கும் டெல்லிக்கும் எத்தனை லோ பர்சன்டேஜ் 10%க்குள்ளே யார் இருக்காங்கன்னு பார்த்து ஒரு 2 பிளேயர் வந்து உள்ளே எடுத்து போடலாம். அதில் வந்து பவர் பிளே ஓவர்ஸ், டெத் ஓவர் போடுற சந்தீப் சர்மா மாதிரி இருக்கிற பிளேஸாக இருந்தால் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி செகண்ட் டவுன், ஃபர்ஸ்ட் டவுன், தேர்ட் டவுனில் வர்ற பேட்ஸ்மேனாக இருந்தால் அவங்களையும் நம்ம வைஸ் கேப்டனுக்கு ட்ரை பண்ணலாம். இதில் வந்து குல்தீப் சென் 3%, 105 பாயிண்ட்டு. நிதிஷ் ரெட்டி 7%, இருக்கும்போது 177 பாயிண்ட் கேப்டன் ஆகிட்டாரு. அண்ட் துஷார் தேஷ்பாண்டே 3 விக்கெட் எடுத்திருக்காரு, 113, 15%. ஸோ இந்த மாதிரி எல்லா லோ பிக்குமே நீங்கள் ட்ரை பண்ணணும். இங்கே 2024 நடந்த அருண் ஜேட்லி ஸ்டேடியமுடைய மேட்சஸ் நம்ம பார்ப்போம். இந்த மேட்ச் பாருங்கள். டிராவிஸ் ஹெட் ஃபஸ்ட்டு பேட்டிங், 89 பால் 32 ரன். அப்போது இனிஷியலாகவே வந்து அந்த அருண் ஜேட்லி ஸ்டேடியம் ஃபாஸ்ட்டுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி ஒரு 12 பாலில் 46 ரன் அபிஷேக் சர்மா. ஸோ இது இல்லாமல் இங்கே 6 6க்கு பாயிண்ட்டு, இங்கே 11 4க்கு பாயிண்ட், இங்கே 2 4க்கு பாயிண்ட். அதே மாதிரி மார்க்கரம். ஸோ இங்கே விக்கெட் விழுந்ததெல்லாம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ். இதை தான் நீங்கள் மைண்ட் செட் பண்ணணும். நாளைக்கு இந்த நடக்கூடிய மேட்ச்சில் குஜராத்தும் டிசியும் விளையாடுறாங்க. ஸோ டிசி விளையாடுறாங்கன்னு வச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் டிசி விளையாடுறாங்கன்னா அப்போ அங்கே யார் இருப்பாங்கன்னா ரஷீத் கான், நூர் அகமது. ஸோ இந்த நூர் அகமதை பிக் பண்ணுங்க. நூர் அகமதும் ரஷீத் கானையும் பிக் பண்ணுங்க. இங்கே முகேஷ் குமார் 1 விக்கெட்டு அண்டு 1 ரன் அவுட்டு. இங்கே ஓவரால் பார்த்தீங்கன்னா தெரியும் 4 விக்கெட் குல்தீப் யாதவ் அண்ட் முகேஷ் குமார் 1 விக்கெட் அண்ட் அக்ஷர் பட்டேல் 1 விக்கெட்டு. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்கோர் கார்டு நமக்கு சொல்ல வர்ற விஷயங்கள். இதில் ஷபாஸ் அகமது, டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா 3 பிளேயர் வந்து ஒரு நல்ல ஸ்கோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்துதான் பார்ப்போம். இங்கே வந்து வாஷிங்டன் சுந்தர் பவர் பிளேலே விக்கெட் எடுத்திருக்காரு. இவரும் ஒரு ஸ்பின்னர் அண்ட் 16 ரன். அண்ட் டேவிட் வார்னர் 1 ரனில் அவுட் ஆகிட்டாரு.
அண்ட் ஜேசர் ஃப்ரெக்மர்க் 65 ரன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். அபிஷேக் போரல் 42 ரன், ரிஷப் பண்ட். ஸோ இங்கே பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா பிருத்வி ஷாவை விட்டுருங்க, டேவிட் வார்னர், மேசர் ஃப்ரெக்மர்க், இந்த அபிஷேக் போரல், கிறிஸ்டன் ஸ்டப், இந்த 5 பிளேயர் தான் மெயின் பிளேயராகவே உள்ளே இருக்காங்க. இவர் வந்து ரிஸ்கி பிளேயர், ஸ்டார்டிங்லேருந்து அடித்து ஆடக்கூடிய ஒரு பிளேயர். இதில் விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா டி நடராஜன் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இதுதான் வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். டி நடராஜன் 4 விக்கெட்டு, அண்ட் புவனேஸ்வர் குமார் 1 விக்கெட், வாஷிங்டன் சுந்தர் 1 விக்கெட், மாயங்க் மார்க்கண்டே 2 விக்கெட்ஸ். இது ஸ்கோர் கார்டில் நம்ம பார்க்க வர விஷயம், இந்த மாதிரி நடராஜன், யாக்கர் நல்ல போலர் வந்து விக்கெட் எடுக்கிறாங்க. பட் பேட்டிங் பார்த்தீங்கன்னா செகண்ட் டவுன், தேர்ட் டவுன், ஃபிஃப்த் டவுன் பேட்டிங்கில் வராங்க. அடுத்த மேட்ச் பாருங்கள், வார்னர் அடிச்சிருக்காரு, அண்ட் சர்ஃப்ராஸ் கான் அண்ட் அபிஷேக் போரல் 20 ரன், அண்ட் அக்சர் பட்டேல் 36 ரன்கள். இங்கே வந்து அல்சாரி ஜோசப் 2 விக்கெட்டு, அண்ட் ஷமி 3 விக்கெட்டு, ரஷீத் கான் 2 விக்கெட்டு. இப்படி தான் வந்து டீம்ஸ் போயிருக்கு. அடுத்த இன்னிங்ஸ் பாருங்கள், இங்கே வந்து கலீல் அகமது 1, ஆண்ட்ரிக் நார்ஜியா 2, அண்ட் மிச்சல் மார்ஷ் 1. ஸோ இங்கே சாய் சுதர்ஷன், இங்கே சுப்மன் கில் அடிக்கல, வித்திமன் சாகா அடிக்கல. அதோட ஸ்ட்ரெயிட்டாக வந்து விஜய் சங்கர், டேவிட் மில்லர். அப்போ வந்து அட்டிக் பாண்டியா கேப்டனாக இருந்தார். ஸோ அவர் இல்லாத பட்சத்தில் இந்த டீமே வந்து டோட்டல் கொலாப்ஸ் ஆகிறது. அண்ட் நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், டேவிட் வார்னர். ஸோ இதில் டீப்பாக நோட் பண்ண விஷயம், பிருத்வி ஷா எந்த இன்னிங்ஸ்லையுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஒரு 20 ரன் 30 ரன் அந்த மாதிரி கான்செப்ட்டுக்கே போல, 15 ரன் 20 ரன் 10 ரன் இப்படி தான் அவுட் ஆகிட்டு இருக்காரு. பிருத்வி ஷா வந்து ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அக்சர் பட்டேல் 2 டைம்ஸ் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இவரை நல்லா மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடித்தது வார்னர், மனிஷ் பாண்டே கிடையாது. ஸோ வார்னர் அண்ட் அக்ஷர் பட்டேல். இங்கே விக்கெட் எடுத்தது பியூஷ் சாவ்லா, ரைலி மெர்டித், ரித்திக் ஷோகன் அண்ட் பெகரண்டர் எல்லாருமே ஒரு ஆவரேஜான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் இங்கே ஆடினது ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், திலக் வர்மா, டிம் டேவிட் அண்ட் கேமரான் கிரீன். இங்கே முகேஷ் குமார் 2 விக்கெட்டு, அண்ட் முஸ்தாபிஷுர் ரஹ்மான் 1 விக்கெட். நம்மளால அங்கே போயிட்டார். இதுதாங்க மெயின் ஸ்கோராக நான் சொல்ல வந்தது. இந்த 3 பிளேயர் டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இந்த 3 பிளேயருமே அடிச்சிருப்பாங்க. அதில் இந்த டாப் ஆர்டர் 2 பிளேயருமே அடிச்சிருப்பாங்க, ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் கான்வே. ஸோ இந்த மாதிரியான மேட்சஸ் அமையறதுக்கு பாசிபிலிட்டிஸும் அதிகம். அதே மாதிரி போலிங்கில் கலீல் அகமதும் சேட்டான் சக்காரியாவும் தான் விளையாடிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், தீபக் சகர் 3 விக்கெட்டு, பத்திரானா 2 விக்கெட்டு, ரவீந்திர ஜடேஜா 1 விக்கெட். எல்லா போலர்ஸுமே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இந்த டெல்லி கிரவுண்டில். ஸோ இங்கே வந்து 146 ஃபார் 9. இந்த மாதிரியான ஸ்கோர்ஸ் அமையறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகம். இங்கே டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா 86 ரன். இங்கேயும் பாருங்கள், பிருத்வி ஷா 5 ரன். பிருத்வி ஷாவை எடுக்கவே எடுக்காதீங்க. எந்த மேட்சுமே நம்ம 4 இன்னிங்ஸ் ஸ்கோர் கார்டு பார்த்துருக்கோம். 4லுமே பிருத்வி ஷா ஒன்றுமே பெர்ஃபார்ம் பண்ணல. இங்கே பெர்ஃபார்ம் பண்ணது ஆவரேஜாக அக்சர் பட்டேல் தான் இருக்கார். ஸோ டேவிட் வார்னர் ஒரு மஸ்ட் பிக்கு, அக்ஷர் பட்டேல் ஒரு மஸ்ட் பிக்கு, ரிஷப் பண்ட் ஒரு மஸ்ட் பிக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம மைண்ட் செட் பண்ணி பிளான் பண்ணணும். அதே மாதிரி ஆண்ட்ரிக் நார்ஜியா, போலிங்கில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் கலீல் அகமது, ஆண்ட்ரிக் நார்ஜியா, குல்தீப் யாதவ், இந்த மாதிரி நம்ம டீம்ஸ் வந்து கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் ட்ரம் கார்டு பிளேயர் முகேஷ் குமார், கலீல் அகமது, பிருத்வி ஷா அண்ட் ராகுல் டிவாட்டியா. அண்ட் டாப் பிக்ஸ், இது ஒரு பேட்டிங் ஸ்கோர் அப்படின்றதுனால சுப்மன் கில், வார்னர், சாய் சுதர்ஷன் அண்ட் ரிஷப் பண்ட். ஸோ பேட்டிங் ட்ராக்குங்கிறதுனால நம்ம இந்த 4 பிளேயர் வந்து கேப்டனாக கொண்டு போகிறோம். நம்ம டெலகிராமில் ஒரு நல்ல ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பிளேயர் எல்லாமே டெலகிராமில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ டெலகிராமில் லைன் சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் வெனஸ்டே மேட்ச்சுக்கான நம்ம ப்ரிவியூ கொடுப்போம். டூஸ்டே மேட்ச்சுக்கான இதுவும் ஃபோக்கஸ்டு பிளேயர் வந்து 7:30 7 o'clock அப்புறம் டெலகிராம்லேயும் கொடுப்போம். ஸோ நல்ல டீம் ஜாயின் பண்ணுங்கள், நல்ல டீம் ரிவ்யூ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜிஎல் வின் பண்ணலாம். தொடர்ந்து ஒரே ஸ்ட்ராட்டஜியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஒரே ஸ்ட்ராட்டஜி எல்லா மேட்சுக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் ஏதாவது ஒரு சில மேட்சுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து ஒரு 170 ரன் அடிக்கிறாங்க நேற்று மாதிரின்னு வச்சுப்போமே. 2வது பேட்டிங் பண்ணுறவங்க இந்த 170 ரன்ஸ் வந்து விக்கெட்டே விழாமல் ஜெயிக்கிற மாதிரியான டீம்ஸ் அமையும். இந்த மாதிரி அமையும் போது டாப் ஆர்டர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அண்ட் போலர், அதான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து 2 பிளேயரை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ஆப்போனன்ட் போலரை ஒருத்தரை கூட எடுக்காதீங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஒரு டீமில் வந்து அட்லீஸ்ட் பேட் பால் ஆன் ஃப்ரீ என்ட்ரி டீம் இருக்குது, அந்த டீம்லையாவது நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். நேற்று நடந்த மேட்ச் ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா 180 ரன்னுக்கு ஒரே ஒரு விக்கெட் தான் விழுந்திருக்கும். அதில் சஞ்சு சாம்சன் நாட் அவுட்டு, ஜெய்ஸ்வால் நாட் அவுட்டு, பட்லர் மட்டும் 56 ரன் அடிச்சிருப்பாரு. அப்போது என்ன நடந்திருக்குன்னா ஜெய்ஸ்வால் டிஃபால்ட்டாக கேப்டனாக வந்திருப்பார். ஸோ அப்போது
ஜெய்ஸ்வால் கூட பட்லரும் அவுட் ஆகாமல் விளையாடிருந்தாருன்னா அப்போ பட்லர் வைஸ் கேப்டனாக இருந்திருப்பாரு. ஆப்போனன்ட் பாலரை எடுக்காமல் ஒரு டீம் ஃப்ரீ என்ட்ரிலையாவது ஒரு டீம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி இன்னும் இருக்கிற ஒரு 35 மேட்ச்சில் கண்டிப்பாக ஒரு மேட்ச் விழும்போது நான் கண்டிப்பாக இதை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி இதுக்கப்புறம் நானும் அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஒரு டீம் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இதுதான் டீம் ப்ரெடிக்ஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.